எடுத்துக்கோங்க. ஐசிஐசிஐ பேங்க் பற்றி பார்க்கலாம். இந்தியாவோட வங்கித்துறை கடன் வளர்ச்சி, லாபம் குறைதல் மற்றும் அதிகரித்த கடன் ஆகியவற்றால் அழுத்தங்களை எதிர்நோக்கிட்டு வர்றாங்க. இந்த நிலை விரைவில் சரியாகும்னு சொல்லி அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி செல்லும் அப்படின்னு சொல்லி மோதிலால் ஒஸ்வால் தெரிவிச்சிருக்கிறாரு. 2026 2% வளர்ச்சி மட்டும்தான் இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க இந்த வங்கித்துறையில். அதே சமயம் 2027 வளர்ச்சி 16% அதிகரிக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஐசிஐசிஐ வங்கியில் தனித்துவமான முதலீட்டு யோசனைகளை ஒருங்கிணைக்கிறாங்க. ஐசிஐசிஐ பேங்கோட ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். நிகர வருமானம் ஆண்டுக்காண்டு சென்ற ஆண்டு 44,256 கோடி, இந்த ஆண்டு 56,000 கோடியாக 9% அதிகரிச்சிருக்கு. காலாண்டுக்கு பார்ப்போம். 2024 டிசம்பர் காலாண்டில் 12,883 கோடி, இந்த வருஷம் மார்ச் காலாண்டில் 13,500 கோடி. அப்புறம் ஜூனில் 2025 இப்போ 13,557 கோடியாக படிப்படியாக அதிகரிச்சுட்டு வருது. அதே மாதிரி வட்டி வருமானமும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்தவரை ப்ரமோட்டர் ஹோல்டிங் ஜீரோவாக இருக்குது, ப்ரமோட்டரே கிடையாது. ரிலையன்ஸ் நிறுவனம் அந்த மாதிரி ஒற்றை கட்டுப்பாட்டில் இல்லாமல் நிறுவனம்